வணக்கம். வணக்கம். நம்ம பதிவுகள்ல ஏற்கனவே ராகு, கேது, சனி இந்த திசைகள் பற்றி, இந்த கிரகங்கள் பற்றிலாம் நீங்க பேசியிருக்கீங்க. செவ்வாய் அப்படின்னா அந்த கிரகம் பற்றி அதோடைய சிறப்பு என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா? அதாவது ராகு திசை அப்படிங்கும் போது ராகுவனுடைய குணாதிசயங்கள், நன்மை தீமைகளை பத்தி பேசுனதுனால கேது வந்தா, கேது திசை நடந்தா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு மாதிரி செவ்வாய் திசை சொல்றீங்க. செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு நான் இந்த ஜாதக கட்டம் அதுக்காக தான் போட்டேன். செவ்வாய்ங்கிறது எந்தெந்த வீட்டுக்கு ஓனர்னா இதுதான் செவ்வாய். ஒரு பிறப்புக்கு காரகமே செவ்வாய் அப்படிங்கிறாங்க. செவ்வாய் இல்லைன்னா செவ்வாய் தான் பூமி காரகன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. செவ்வாய் இந்த வீடு, இந்த வீட்டில் செவ்வாய் நீச்சம். இது கடகம், இது மேஷம், இது மேஷம். மேஷத்தில் ஆட்சி, கடகத்தில் நீச்சம். அதே மாதிரி செவ்வாய்க்கு 2 வீடு, இது விருச்சிகம். அதே மாதிரி இங்க செவ்வாய் உச்சம் மகரத்துல. எப்படி? செவ்வாய் மகரத்துல உச்சம். அப்போ சனி செவ்வாய் தொடர்பு இதுல வந்துருது. இந்த 10ஆம் இடம் தான் வயிறுன்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் வயிறு, 10ஆம் இடம் கர்மஸ்தானம். இந்த மாதிரி செவ்வாய் திசைன்னு வரும்போது எல்லாருக்கும் செவ்வாய் நிறைய கட்டங்கள், 12 கட்டம் இருக்கு. இந்த 12 கட்டத்துல செவ்வாய் எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த பலன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்தா அந்த தசை நடத்தும் போது அதுக்கு தகுந்த பலன் இருக்கும். இப்போ ஒவ்வொரு கட்டத்துல லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கு இப்போ செவ்வாய்க்கு பார்வை என்ன இருக்குன்னா 4ஆம் பார்வை இருக்கும். அதே மாதிரி 7ஆம் பார்வை இருக்கும். 4, 5, 6, 7ஆம் பார்வை இங்க ஒன்று, 8ஆம் பார்வையே பார்க்கும். அதே மாதிரி இங்க இருந்ததுன்னா இதுக்கு 4ஆம் பார்வை, 1, 2, 3, 4. இப்போ இதுக்கு சனி தொடர்பு வந்துடும். 4, 5, 6, 7, 8. இப்ப இந்த பார்வை வந்துடும். அதே மாதிரி இதுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7. செவ்வாயினுடைய பார்வை 4, 7, 8. இதுல 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம், 12ல இருந்தா செவ்வாய் தோஷம். அதே மாதிரி உங்களுக்கு 7, 8ல இருந்தா செவ்வாய் தோஷம். நான் சொன்ன இடங்கள்ல இல்லை 4ல இருந்தா செவ்வாய் தோஷம். செவ்வாய் மறந்துருச்சுன்னா அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு பரிகாரம் சொல்லிடுவாங்க. முதல்ல செவ்வாய்னா என்னன்னு தெரியும். செவ்வாய்னா என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அதனுடைய நல்லது கெட்டது என்ன இருக்கும். பொதுவாகவே செவ்வாய் பகவான் எந்த கோயிலில் இருப்பாரு? முருகர் கோயில் தான். வேற எந்த கோயிலையும் நீங்க செவ்வாய் பகவான் அதிகமாக பார்க்க முடியாது. இன்னொன்று சிவன் கோயிலில் நவகிரகங்கள்ல பார்க்க. அப்போ சிவனும் முருகனும் வேறு இல்லைங்கிறது தான் நம்மளுடைய தமிழர்களுடைய கோட்பாடு. அப்போ இந்த செவ்வாய் பகவான் இருக்கிற ஸ்தலங்கள்ல 2 இடம் இருக்கிறது. ஒன்று சிவன் சன்னதி, இன்னொன்று முருகர் சன்னதி. இந்த முருகர் சன்னதியில தனி சன்னதியை கொடுத்துருப்பாங்க செவ்வாய் பகவான். அதனாலதான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அதாவது குன்று அப்படின்னா நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா மலையை சொல்றோம். குன்றுனா மலை. ஆனா கடல் பரப்புக்கு மேல் பறந்து விரிந்து கிடக்கின்ற மணல் பரப்பு செவ்வாய். அப்ப செவ்வாய்ங்கிறது நிலப்பரப்பையும் குறிக்குது இல்லையா? நிலப்பரப்பு செவ்வாய். ஏன் அந்த குன்றை மலைன்னு சொன்னாங்க அப்படின்னா, மலை மேல நிறைய முருகனை வைக்கிறதுக்கு காரணம் பாறை. அப்போ இங்க அதீத செவ்வாய் வீட்டுல சூரியன் உச்சம். பொதுவாகவே வெப்பம் அதிகமா இருக்கும். இப்ப பாறையெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதீத துகள்கள், நெருப்பு துகள்கள் நல்லா ஒன்று சேர்ந்து இறுகும் போது பாறையாயிரும். அப்போ அதுக்கு ஹீட் அதிகம். அப்போ அந்த குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும்னா, எங்கெல்லாம் முருகன் மலையில இருக்கானோ அங்கெல்லாம் ஹீட் அதிகமா இருக்கும். அப்போ செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருக்கானோ அங்க அதீதமா இருக்கும். இதுதான் செவ்வாய் தோஷம். அப்போ அதுக்கு என்ன சொல்லிடுவாங்கன்னா, இப்போ செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கோபம் இருக்கும், பிடிவாதம் இருக்கும். ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவங்க செய்யணும்னு நினைக்கிறது தான் செய்வாங்க. இப்போ ஒருத்தனுக்கு 10ஆம் இடத்துலலாம் செவ்வாய் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க குடும்பத்துல ஒரே ஒரு ஆண் வாரிசு தான் பிறக்குமா. அவன் எத்தனை மனைவி கட்டினாலும் ஒரே ஒரு கொல்லி வைக்கிறது ஒரு ஆண் வாரிசு தான். அதாவது அந்த செவ்வாய்ங்கிறது கொல்லின்னா அது ஒன்று இருக்கு. அதாவது பிறக்கும் போது நீர்க்குடம் உடைச்சுதான் ஒரு குழந்தை பிறக்கும். போகும்போது 3 கொத்து கொத்தி அந்த நீர்க்குடம் உடைச்சுதான். அதாவது நீரின்றி அமையாத உலகின மாதிரி இந்த செவ்வாய் பகவான் அடக்கிறதுக்கு 7ஆம் இடம் எதுன்னா கடல். அந்த கடல்ங்கிறது இது கடல். இது கடல். செவ்வாய் எங்க நீச்சம் ஆகிறாரு, எங்க ஹீட் இல்லை அப்படின்னா கடல். இன்னொன்னு, இந்த கடல்ல செவ்வாய் வேலை செய்யாது. சந்திரன் செவ்வாய் வீட்டுல நீச்சம் ஆயிடுது. அப்போ இந்த விருச்சிகத்தையும் உங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் சேர்ப்பாங்க. ஆனா இங்கேயும் யாரு சந்திரன் இருக்கிற இடத்துல உங்களுக்கு சந்திரன் நீச்சம் ஆயிடுது. இப்போ அதீத ஹீட் இருக்கிற இடத்துல சந்திரன் வேலை செய்யாது. இங்க செவ்வாய் ஆட்சிங்கும் போது பிறப்பு. இப்போ ஒரு சூரியனும் செவ்வாயும் இல்லைன்னா பிறப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது
இந்த நிலப்பரப்பும் சூரியனும் இல்லைன்னா நமக்கு பிறவியே இல்லை. நம்ம பூமியில தான் வாழ்றோம். அந்த பூமிக்காரகனும் செவ்வாய். அதே மாதிரி குன்று இருக்கிற மனம்ங்கிற போது மலை. அப்போ உனக்கு ஒரு செவ்வாய் தசை நடக்கும் போதோ சனி, அப்போ மலைங்கிறது என்னது? சனி. உங்களுக்கு சனி உனக்கு ஆட்சி பெற்றிருந்தாலோ, அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலோ, செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலோ, சனி உச்சம் பெற்றிருந்தாலோ, இவங்களுக்கெல்லாம் அலாதியாவே பாடி ஹீட் ஆயிடும். இந்த 12 கட்டமுமே நம்ம உடம்புல 12 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. தலை உடல் கால்னு 3ஆ பிரிச்சாலும் 1ஆம் இடம், 2ஆம் இடம் தனம் குடும்பம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் வயிறு, 6ஆம் இடம் அடி வயிறு, இப்படி இப்படி கீழே பாதம் வரைக்கும், அடி பாதம் 12ஆம் இடம். அப்போ உச்சிக்கும் 12க்கும் கனெக்ஷன் இருக்கு. அப்போ உச்சிங்கிறது சூரியன், பாதம்ங்கிறது பூமி. அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் கனெக்ஷன் இருக்கிறதுனாலதான் பிரபஞ்சத்துல உயிர் தங்குது. இப்போ ஒரு நீர் தேக்கத்தை எங்கேயாவது ஒரு குளத்துல மழை பெஞ்ச தண்ணி நிறைய சேர்ந்து ஒரு மாசம் 2 மாசம் தங்கி இருக்குன்னு அதுல மீன் உற்பத்தி ஆயிரும். பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த நிலப்பரப்புல அந்த சூரிய ஒளிப்பட்டு இந்த மண்ணினுடைய ஹீட் அதுல இருக்கிறதுனால சந்திரனுடைய ஒளி படும்போது உயிர் உற்பத்தி ஆகுது. அப்ப சந்திரன்னா தாய். அப்போ அந்த குளுமை இல்லைன்னா உயிர் உற்பத்தி ஆகாது. சூரியன் இல்லைன்னா அந்த உயிருக்கு உருவம் கொடுக்கறது சந்திரன். இதனாலதான் உங்களுக்கு செவ்வாய் தசை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு எந்த கட்டத்துல இருக்கு? முதல்ல இன்னைக்கு இருக்கிற ஜாதக கட்டமே தப்புன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்த பதிவுல விளக்கம் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு செவ்வாய் யாருக்கு ஆட்சி உச்சம்? சனி ஆட்சி. செவ்வாய் ஆட்சினா மலை மேல உள்ள கோயிலுக்கு தயவு செய்து போகாதுங்க. அது முருகனுடைய அறுபடை வீடுல கிட்டத்தட்ட பழனி, மருதமலை, திருப்பரங்குன்றம், இந்த மாதிரி நிறைய திருப்பூர், இது எல்லாமே மலை மேல, அந்த பக்கத்துல எல்லாம் மலை மேல இருக்கு. அப்போ பொதுவாகவே செவ்வாய், இப்போ வட பழனினாலே உங்களுக்கு அந்த சனி செவ்வாய் சேர்க்கிறது. இங்கெல்லாம் செவ்வாயினுடைய கதிர்வீச்சு இல்லாத இடத்துல ஒரு இறைவன் ஆலயம் வராது. நாம நினைச்ச உடனே ஒரு இறைவன் கோயிலை நம்ம கட்ட முடியாது. ஒரு இறைவன் அந்த கதிர்வீச்சு விழுகிற இடத்துல அந்த ஆலயம் வரணும்னு அமைப்பு இருந்து, இது காலத்துக்கும் அழியாம இருக்கணுங்கிற அமைப்பு இருந்தாதான் அந்த இடத்துல வரும். சும்மா எல்லாரும் நம்ம சொல்லுவாங்கல்ல, நீ நினைச்சோன்னு வீடு கட்ட முடியாது, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படிமா. அப்போ வீட்டை கட்டி ஆள்வதும் திருமணம் பண்ணி அந்த குடும்பத்தை வைத்து நம்ம வழி நடத்துறது எந்த அளவுக்கு கஷ்டமோ, அந்த குடும்பத்துக்கெல்லாம் பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வழிபடக்கூடியது, ஒரு ஊரே வழிபடக்கூடியது, பல ஊர்கள் வழிபடுவது ஆலயம். அப்போ அந்த ஆலயம்ங்கிறது அந்த கதிர்வீச்சு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ எல்லா கிரகத்தினுடைய நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். அப்போ உங்களுக்கு செவ்வாய் நீச்சமா இருக்கு உன் ஜாதகத்துல, அப்போ உனக்கு செவ்வாய் தசை நடத்துது. செவ்வாய் உனக்கு நீச்சம், உனக்கு செவ்வாய் தசை நடத்துது. இல்ல உனக்கு வேற தசை நடத்தும் போது செவ்வாய் புத்தி வருது. அப்போ நீ மலை மேல உள்ள கோயிலுக்கு போற. உனக்கு அந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த நேரத்துல தடைபடுது, இல்ல உனக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை வருது, இல்ல அந்த நேரத்துல உனக்கு கொஞ்சம் கஷ்டம் வருது அப்படின்னு. பொதுவாகவே இந்த செவ்வாய் உச்சமா இருக்கிறவங்க போகக்கூடிய இடமே கடல். நீர்நிலை சம்பந்தப்பட்ட முருகன் கோவில், இல்ல சிவன் ஆலயங்கள். ஏன்னா சூரியனுடைய ஒளி கதிர்க்கு பக்கத்திலே இருக்கிற அடுத்த கோள் புதன், அடுத்து சுக்கிரன் நல்ல வெயிட்டான கிரகம், குளுமையான கிரகம் வேற. குளுமையான உங்களுக்கு நட்சத்திர வெளிச்சம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு சந்திரன் அடுத்த கோள், அது அந்த 4 கோளை தாண்டி தான் பூமி மேல. ஆனா சூரியனுடைய கதிர்வீச்சுல இந்த சுக்கிரனுடைய ஒளியும் புதனுடைய ஒளியும் கலந்துதான் இருக்கும். அப்போ உங்களுக்கு சுக்கிரன் வீட்டுல தான் சூரியன் நீச்சம் ஆயிடுவார். இப்போ உங்களுக்கு சூரியன் உச்சமா இருந்தாலுமே நீ அந்த மலை மேல உள்ள கோயிலுக்கு போக முடியாது. அப்ப சூரியன் உச்சம்னாலும் வெப்பம். அப்ப நம்ம பாடி பொதுவாகவே ஹீட் அதிகமாயிடும். ஹீட்டுனால என்ன பாதிப்பு வரும்? அப்ப இந்த பாதிப்புக்கு இந்தந்த கோயிலுக்கு மட்டும் போனா சரியாயிரும்னா உணவே மருந்துன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம உடம்ப குளுமை பண்ணக்கூடிய உணவு எதுவும் அதுவும் எடுக்கணும். சும்மா எடுத்த உடனே இப்ப நமக்கு அதீத ஹீட்டு, சில பேருக்கெல்லாம் அந்த உதிரி போக்குங்கிறது 2 நாள்லயே நின்றுடும். சில பேருக்கு அந்த நேரத்தில் வலி அதீதமாக இருக்கும். சில பேருக்கு அதீத உஷ்ணம், தூங்காமல் இருக்கிறதுனால உஷ்ணம் ஆகும்போது இந்த தலைவலி வந்துடுது. இப்போ உங்களுக்கு சூரியனுடைய இப்போ இந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி, சூரியன் உச்சம். இப்போ இந்த சூரியன் இருக்கிற இடத்துல புதன் பக்கத்திலே இருக்கிறதுனால மினி மயோக்ரீன், இந்த மயோக்ரீன் சொல்றாங்க, ஒத்த தலைவலி, இந்த தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நரம்பு, இந்த பேரலைஸ் பேஷண்ட், இதெல்லாம் பாடி ஹீட்டு. அப்போ அந்த ஹீட் அதிகமாகும் போது இந்த மாதிரி நம்மளுடைய உபாதைகள் வரும்போது அப்போ பாடியை ஹீட்டை குறைக்கணும். அப்போ நம்ம என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தராசு மாதிரி உங்களுக்கு இந்த வீட்டுக்கு 7ஆம் வீடு எது அப்படின்னா துலா. இந்த துலாத்துல என்ன இருக்கும்னா தராசு தான் இருக்கும். இந்த தராசுல எந்த அளவுக்கு படிக்கல் வச்சிருக்கோ அந்த அளவுக்கு பொருள் வைக்கும்.
அப்ப நம்ம இந்த உடம்ப வச்சிருக்கோம்னா இந்த உடம்புல எந்த அளவுக்கு நல்லது கெட்டது, இப்ப நல்லது வரும், நல்ல தசை நடக்கும்போது நமக்கு குளிர்ச்சி அதிகமாகுதுன்னா வெப்பமான பகுதி, அதாவது எந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு விழுகுதோ அந்த கோயிலுக்கு போகும். உங்களுக்கு தசா புத்திங்கிறது குறிப்பிட்ட வருஷத்துக்கு மாறாது, ஆனா புத்தி காலங்கள் சில காலங்கள்ல மாறும். அதனாலதான் அந்தந்த மாவட்டங்கள் உள்ள தெய்வத்தை வணங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம மாவட்டத்தை தாண்டி போக முடியாது, இன்னைக்கு போக்குவரத்து இருக்குங்கிறதுனால இன்னும் ஈஸியா போக முடியும் இல்லையா. அன்னை மாதிரி நடைபாதமோ மாட்டு வண்டியிலையோ போக முடியாது. பரிகார ஸ்தலங்கும் போது பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு எல்லாரும் எல்லா நேரத்திலையும் போக முடியாது. செவ்வாய்ங்கிறது யாருன்னா முருகன் யாரு அப்படின்னா ஒரு ஆணுக்கு பிறந்த பிள்ளை, அதாவது சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன்ல இருந்து விழுந்த துண்டு பூமின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பூமி, அந்த சூரியனுக்கு எவ்வளவு பவர் ஹீட் இருக்கோ அந்த ஹீட் பூமிக்கும் இருக்கும், அந்த தட்பவெப்பநிலை. அப்போ இந்த பூமியால அதை தாங்கக்கூடிய சக்தி வேற யாராலையும் தாங்க முடியாது, முருகன் ஒருவனால மட்டும்தான். அப்போ இந்த மலை, இந்த பூமியில எல்லாம் நீ வெப்பமான பகுதி, இப்ப நெல்லை மாவட்டத்தில் அதிக வெப்பம், கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு குளிர்மையான பகுதினா அந்த குளுமையான பகுதியில தான் மலையை கட்டியிருக்கான். அப்போ உனக்கு சனி ஆட்சி உச்சம்னா நீ அங்கேயும் மலை ஏறி இருக்கக்கூடாது. இதனாலதான் நிறைய பேர் நமக்கு செவ்வாய் தசை நடக்குது, இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா செவ்வாய் தசை நடக்குது, செவ்வாய் புத்தி நடக்குதுன்னு உடனே முருகன் கோயில் போய் சொல்லிட்டாங்க. எந்த புத்தி நடக்கும்போது அது கெட்டு போயிடுச்சுன்னா தான் அங்க போகணும். இப்போ நமக்கு ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா, நம்ம ஒரு சாப்பிட்ற பொருள் கெட்டு போச்சுன்னா நம்ம வேற பொருள் வாங்குவோம். ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய இருக்கு, அளவுக்கு அதிகமா இருக்கு, இன்னும் மேல போனா முங்கிடும், தலைக்கு மேல போனா வெள்ளம் தானே. இந்த மாதிரி ஒரு கிரகத்தினுடைய ஆட்சி அதிகமா இருக்கும்போது, ஹீட் அதிகமா இருக்கும்போது, ஏற்கனவே உடம்பு பத்திக்கிட்டு எரியுதுன்னா அது பெட்ரோல் பங்கு மாதிரி. அப்போ இவன் செவ்வாய் உச்சத்துல இருக்கிற ஒருத்தனை போய் உனக்கு செவ்வாய் உச்சத்துல இருக்கு, நீ பழனிக்கு போ அப்படின்னு சொன்னா அது பெட்ரோல் பங்கு மாதிரி வெடிச்சு எரிஞ்சுதான் சாகும். பெட்ரோல் பங்குல போனா என்ன வெடிச்சு செதறதான் செய்யும். அந்த மாதிரி அதாவது இங்க என்ன தசை நடக்குது, அதுக்கு என்ன கோவில். அப்போ செவ்வாய் பகவான்னா முருகர், அப்ப நீ நேரா செவ்வாய் தசை நடக்குது, உனக்கு தடங்கள் வருதா நேரா அங்க போய். இதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. இல்லை முதல்ல எல்லாம் ஜாதகத்தால இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கோளாறுலாம் வந்தது. ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சம் அவன் ஆயுள் இருக்கிற வரைக்கும் ஒரு தடவை 2 தடவை தான் பார்ப்போம், இவ்வளவு தடவை பார்த்ததெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ உங்களுக்கு எந்தெந்த கிரகம், இப்போ உங்களுக்கு 7 கிரகம் இருக்கு, ஒவ்வொரு கிரகத்துக்கு 2 வீடு இருக்கு. இதுல ராகு கேதுக்கு அத்தனை வீடும் சொந்த வீடு. இதுல எந்த வீட்டுல போய் இருக்கானோ அவன் தான் ராஜா. இப்போ செவ்வாயா ராகு கேதுக்குள்ள மாட்டிட்டுனா அது வேலை செய்யாதுமா. நம்ம 12 உடம்புக்குள்ள செவ்வாய் தசை நடத்தும் போது உங்களுக்கு ராகு தசையில செவ்வாய் புத்தி நடந்துன்னா ஆக்சிடென்ட், சூசைட் வந்துருது ராகுக்கும் செவ்வாய்க்கும். அதே சனி செவ்வாய் சேர்க்க வந்துச்சுன்னா ஹேண்டிகேப் ஆக்கிடும். சனி இரும்பு, செவ்வாய் நெருப்பு, உரிக்கிடும், மெல்ட் ஆக்கிடுது. அப்போ உங்களை ஊனமாக்கு. ஏதோ ஒரு வழி இல்லை, உங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இல்லை உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னா இளைய சகோதரன், சித்தப்பா, சித்தி, தம்பி, தங்கை. அப்போ ஒரு குடும்பத்துல அந்த உறவுகளை ஒண்ணு அந்த வாழ்க்கையை அடிக்குது, இல்ல அந்த உறவுகளை விட்டு விலக வைக்குது. நிலபலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பஞ்சாயத்து ஆக்குது. இப்ப இவனுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா உடனே நீ மலைக்கு போ, இன்னும் கூட கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு வெட்டிட்டு சாவும். அப்போ உனக்கு அங்க இப்போ ஒரு இடத்துல சண்டை நடக்குன்னா நம்ம சமாதானத்தை பண்ணதான் படுத்தணும். செவ்வாயினாலே உங்களுக்கு யார் அப்படின்னா போர் தளபதி. செவ்வாய்னா யாரு? போர் தளபதி. ஒரு நாட்டோட ராஜா இருக்காரு, சூரியன் உச்சம். இந்த நேரத்துல போர் தளபதிங்கிறது செவ்வாய். அதாவது ஒரு படையை நடத்தக்கூடிய தளபதி செவ்வாய். அவரு சும்மாவே கையில் அருவாளை வச்சுட்டு இருப்பார். செவ்வாயினாலே யூனிஃபார்முக்கு அதிபதி. இப்போ போலீஸ் சனி செவ்வாய் சேர்க்குன்னா போலீஸ் 100%, 100% போலீஸா இருப்பார். இப்போ போலீஸ்லாம் காவக்காரங்க, அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா தப்பு சரி நியாயம் அடிக்கதான் செய்வாங்க. அப்போ அவங்க குழுமை. ஒரு இடத்துல சமாதானம் தானே படுத்தணும். அதை விட்டுட்டு நீ இங்க உனக்கு பிரச்சனையா, நீ இன்னும் 10 போலீஸ், இன்னும் 10 பேர் அருவாளோட கொண்டுட்டு போனா அங்க வெட்டிட்டு தான் சண்டை நடக்கும். அப்ப இங்க ஏற்கனவே செவ்வாய் பத்திக்கிட்டே எரியுது, இன்னும் மேலும் ஒரு பிரச்சனை. அப்போ ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா நீ மேல மலைக்கு அனுப்பலாம். இல்லைன்னா அந்த அறுபடை வீடுகள்ல எது உகந்தது, இந்த தசா புத்திக்கு இவன் எந்த மாவட்டத்துல பிறந்திருக்கான். இப்போ அறுபடை வீடும் ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கு. ஒன்று காஞ்சிபுரத்துல இருக்கு, ஒன்று திருச்செந்தூர் தூத்துக்குடியில இருக்கு, ஒன்று கோயம்புத்தூர்ல இருக்கு, இப்படி நிறைய பக்கம் இருக்கு இல்லையா. இப்படி ஒவ்வொரு பக்கம் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி போகலாம். இப்போ வெறும் முருகன் கோயில் மட்டும் மலையில இல்லை, சிவன் கோயிலும் மலையில இருக்கு. அந்த காலத்துல சித்தர்கள் கோயில கட்டினது நிறைய சிவன் கோயில் தான், நிறைய மலை மேல இருக்கும். உங்களுக்கு இமயமலையில இருந்து கழுகு மலை வரைக்கும் நிறைய சிவனாலயங்கள்ல மலை மேல இருக்கும். முருகனை விட அதிகமா மலை மேல இருக்கிறது சிவன் தான். அப்போ உங்களுக்கு முருகன் வேறு சிவன் வேறு இல்லை அப்படின்னு நம்ம படிச்சுட்டோம். அப்போ இங்க முருகனுக்கு அவ்வளவு பேர் இருக்கிறதுக்கு காரணம் அவன் குருபர்.
உங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, செவ்வாய் அப்படிங்கிறது இந்த நிலத்துக்கு அதிபதி. இந்த நிலத்தை, இந்த நிலப்பரப்புல 3 கடல் வந்து 3 பங்கு, அதில் ஒரு பங்கு நிலப்பரப்பு இருக்குன்னா அதில் உன் நிலப்பரப்பு எதுவோ அதுல நல்லது கெட்டது தேடி போனீங்கன்னா அந்த செவ்வாய் விட்டுடும். சும்மா எல்லா கோயிலுக்கும் போயிட்டே இருந்தீங்கன்னா செவ்வாய்ங்கிறது போர் காரகத்துவம், ஏதோ ஒரு வழியில உனக்கு பஞ்சாயத்து தான் உண்டு பண்ணும். காரகத்துவம் தெரியாம எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போகாதீங்க. முருகன் செவ்வாய்க்கு அதிபதி தான், ஆனா அது உனக்கு உகந்ததா, அதில் உனக்கு உகந்த தலம் எது, உனக்கு இது நன்மை செய்யுமா, உன் குடும்பத்தினுடைய அடுத்த தலைமுறையை அது வளர்க்குமா, இல்லை உன் குடும்ப உறவுகள்ல பிரச்சனை வராம அது தடுக்குமா, அந்த ஆலயத்துக்கு போகணும். இதுல குரு வந்து எந்த கிரகத்துக்கும் பாதகாதிபதி கிடையாது. ஆனா இந்த குரு இந்த சந்திரன் வீட்டுல தான் வச்சோம். அப்ப செவ்வாய் அங்க நீச்சம். இப்ப செவ்வாய் அங்க நீச்சனாலும் குரு உச்சமான இடத்துல செவ்வாய் நீச்சமாயிடுறாரு, செவ்வாய் உச்சமான இடத்துல குரு நீச்சமாயிடுறாரு. குருங்கிறது ஒரு அறிவுக்கு அதிபதி, குரு நல்லது கெட்டது சொல்லி தர்றதுக்கு அதிபதி, அவரே கெட்டு போயிடுறாரு. இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து அதீத ஹீட் அதிகமாகி மண்டை சூடாகும் போது அவன் மூளை வேலை செய்யாதுங்கிறான். பசி வந்தா 10 மறந்துருங்கிறான். எதுக்கு? 10ஆம் இடம் பதப்பதான்னு எரிஞ்சதுன்னா உனக்கு அங்க மூளை வேலை செய்யாது. அப்போ காலம்ங்கிறது நமக்கு, இந்த கட்டங்கிறது வந்து நம்ம வாழ்க்கை முறை, அதுல நல்லது கெட்டது 10 அறிஞ்சு செய்ப்பா. 4 நல்லது கெட்டது, 4ங்கிறது திசை, 4ங்கிறது திசை, 4 நல்லது கெட்டது தெரிஞ்சு பேசு அப்படின்னு சொன்னா நம்ம 4 வார்த்தை நினைப்பான், 4 திசை. இந்த 4 திசையில எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சு பேசு. அப்போ எந்தெந்த தசா புத்தி காலங்கள்ல உனக்கு அந்த கிரகம் நீச்சம்னா இந்த மலை ஏறு. எல்லாரும் திருப்பதி போறேன், எல்லாரும் பழனி போறேன், நான் பால் காவடியா எடுக்கிறேன். சில பேருக்கு இங்க இருந்து கேரளாவுக்கு சபரிமலையா சாஸ்தாவுக்கு மலை ஏறிடுறான். போயிட்டு வந்த உடனே ஒரு சிலருக்கு மட்டும் நல்லது செஞ்சிருது, அந்த ஒரு சிலருக்கு பரபரப்பா போயிருது. இன்னைக்கு என்னன்னா, ஆன்மீகத்து மேல உள்ள பற்றுல இறைவனை எப்படி சொல்லிடுறாங்கன்னா, முருகனை நம்பினார் கைவிடப்பட. நானும் தான் சொல்றேன், முருகனை நம்பினா கைவிட மாட்டாரு. ஆனா யாரு எந்த இடத்த கும்பிடணும்னு இருக்கு. எங்க அப்பாவை நான் நம்பினா எனக்கு நல்லது கெட்ட செய்ய மாட்டார். ஆனா நான் எங்க அப்பா சொல்றதை கேட்காம எந்த நேரத்துல செய்யணும்னு சொன்னாரோ அதை விட்டுட்டு அவர் சொல்லாத நேரத்துல நான் போய் செஞ்சேன்னா தப்புக்கு தண்டனை கிடைக்கும். அப்போ அறியாத செய்த பிழைக்கு தவறுனா தண்டனை உண்டு, தெரிஞ்சே செஞ்சுனா இன்னும் அதீத தண்டனை. காரணம் என்னன்னா, நம்ம தெரியாம பண்ணும்போது இந்த கஷ்டம் ஏன் வருதுன்னு தெரியாம போயிடும். தெரிஞ்சே பண்ணும்போது இந்த கஷ்டம் ஐயோ சமாளிக்க முடியலன்னு இன்னும் அதிகமாயிடும். ஏன்னா மன உளைச்சல் அதுக்குள்ளேயே மாட்டிக்கும். அப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாரான மாதிரி செவ்வாயினுடைய நன்மை தீமை அறிஞ்சு அந்த தசா புத்தி காலங்கள்ல எந்த கோயிலுக்கு போகணும்னு பார்த்து செஞ்சா நல்லா இருக்கும்.